டெய்லி டோஸ். இந்த வீடியோல ரீசனிங்ல நம்பர் அனலாஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அனலாஜினாவே நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அனலாஜினா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4th நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா the 4th number is related to 3rd number. ஓகேங்களா? இந்த சேம் வே எப்படி இருக்கும்? செகண்ட் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் நம்பர். அது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ஒரு சர்டன் பேட்டர்ன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பரை பேஸ் பண்ணி தான் செகண்ட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரியே தேர்ட் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? 4th நம்பரை ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க. இஃப் த 6th நம்பர், ஓகேங்களா, செலக்ட் த 6th நம்பர். ஓகேங்களா? நம்ம 6th நம்பர் தான் வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணோம். which is related to the 5th number. ஓகேங்களா? which is related to the 5th number in the same way as the 4th number is related to 3rd number and then second number is related to the first number. ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 34 இருக்கு, 51 இருக்கு. ஓகேங்களா? 82 எப்படி இருக்கு? 123 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மல்டிபிள் கிடையாது. ஏன்னா 82னா என்ன வந்திருக்கணும்? 164 வந்திருக்கணும். 34 அப்படின்னா 68 வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஓகேங்களா? 51க்கும் 34க்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. இங்கே 4 11 11 மைனஸ் 4 எவ்வளோ வரும்? 7 17. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸ்? 17. நெக்ஸ்ட் 123க்கும் 82க்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. எவ்வளோ வருது? 41 வருது. இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 41. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 34 ஓட பிளஸ் பண்ணிருக்காங்க 17. அந்த 17ங்கிறது என்னது? 34 டிவைடட் பை 2, அதுதான் இந்த 17. ஓகேங்களா? அதே மாதிரி 41 என்னது? 82 பிளஸ் 82 டிவைடட் பை 2, 41. அப்போ 82ஓட இந்த 41 ஆட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 123 வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் பேட்டர்னை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 66ஐயும் ப்ளஸ் என்ன பண்ணோம்? 66 டிவைடட் பை 2 என்னது? 33. ஸோ 33யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 99ங்கிறது தான் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த 6th நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து 5th நம்பர் ரிலேட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? இந்த சேம் வே 4th number is related to 3rd number and then second number is related to first number. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. நீங்க சும்மா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கூட இங்க என்ன இருக்கு? 7 8 அதோட ஒரு 5 ஆட் இருக்கு. 3 2 3 2 5. அப்ப இங்க என்ன வரும்? 2 9 5ங்கிறது வரும். என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 4th ஆப்ஷன். ஓகேவா? பட் பேட்டர்ன், ஓகேங்களா, மேக்ஸ் ரிலேட்டடா பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா 78 into 10 பண்ணா என்ன வரும்? 780. இதோட ஒரு 5 ஆட் பண்ணிருக்காங்க. 785. அதே மாதிரி 32ஓட ஒரு 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 320. இதோட ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 325. இதே சேம் பேட்டர்ன் பண்ணிங்கன்னா 29 into 10 290. இதோட ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 295. இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்க. நீங்கள் இந்த நம்பர் அனாலஜி வந்து நீங்கள் நல்லா பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயரு கியூப்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிளஸ் மல்டிபிள்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ மல்டிபிள்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் பார்த்ததுமே டக்குன்னு இது எதனுடைய மல்டிபிள்னு தெரியணும். இப்போ இங்கே 16 இருக்கு, 128 இருந்தா என்ன தெரியணும்? 16 into 8 பண்ணா உங்களுக்கு 128 வரும் அப்படின்னு தெரியணும். 18 இருக்கு, 162 இருக்கா, டக்குன்னு தெரியணும். 18 into 9 தான் 162. இது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க 8 இப்போ பண்ணிட்டீங்கன்னா இங்க 8ங்கிறது எப்படி வருது? இந்த நம்பர் டிவைடட் பை 2, 16 divided by 2. இந்த 9ங்கிறது எப்படி வருது? 18 divided by 2. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 12 எதோட எதை மல்டிபிள் பண்ணோம்? 12 divided by 2 6 தான் மல்டிபிள் பண்ணோம். ஆன்சர் என்ன வருது? 72. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்க. ஸோ 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 26 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 675 இருக்கு. ஓகே, 26ஓட ஸ்கொயர் என்ன? 26 ஸ்கொயர் 676. இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? -1 பண்ணி 675 எழுதிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 22. 22ஓட ஸ்கொயர் என்னது? 484.
ஸோ 484லேருந்து மைனஸ் பண்ணால் 1 பண்ணால் என்ன வரும் 483ன்னு வரும். அப்போ 28க்கான ஸ்கொயர் என்னன்னு பாருங்க 784. இதுலேருந்து -1 பண்ணீங்கன்னா 783ங்கிறதா உங்களுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் ஸ்கொயர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th ஒன். ஓகேவா? 5th ஒன் பாருங்க 48 இருக்கு, 29 இருக்கு, 82 இருக்கு, 46 இருக்கு. ஒரு நியரஸ்டா ஒரு ஆஃப் மாதிரி தெரியுதுங்களா? இப்போ 48 பாதி. ஓகேங்களா? அப்போ என்ன வரும் 48 டிவைடட் பை 2 வந்தா உங்களுக்கு என்ன வருது 24 வருதா? அதே மாதிரி 82 டிவைடட் பை 2 என்ன வருது 41 வருது. இதுல எவ்வளவு ஆட் பண்றாங்க 5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 29 வரும். இங்க 46 வரும். இப்படிதான் நம்ம பேட்டர்னை எடுக்கணும். இப்போ 72 இருக்குங்களா 72 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 36. இந்த 36 வருதா? இதோட ஒரு 5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 41. ஸோ ஆன்சர் வந்து 41, செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th ஒன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 6th ஒன். சாரி, 6th ஒன் பார்க்கலாம். 87 இருக்கு, இங்க என்ன இருக்கு 439 இருக்கு, நெக்ஸ்ட் 21 109 இருக்கு, 42க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ 87 வந்து 80 இருக்கு, இங்க ஒரு 400 இருக்குன்னு வச்சுக்கோங்க சம்திங். அப்ப 80 என்ன பண்ணா 400 வரும் இன்டு 5 பண்ணா வருமா? சோ அப்ப அதை ட்ரை பண்ணுங்க. 87 இன்டு 5, 7 இன்டு 5 எவ்வளோ 35, 5 ரிமைனிங் 3, 8 இன்டு 5 40, 43, 435 வந்துச்சு. இன்னும் எவ்வளவு ஆட் பண்ணா போதும் பிளஸ் 4 ஆட் பண்ணா நமக்கு 439 வருமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும் 21 இன்டு 5 எவ்வளவு வருது 105. இதோட எவ்வளவு ஆட் பண்ணும் 4 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருது 109 வந்துருது. ஸோ இதே சேம் பேட்டர்ன் பண்ணுங்க. 42 இன்டு 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 210 வரும். இதோட ஒரு 4 ஆட் பண்ணீங்கன்னா 214. ஸோ ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 7th ஒன். ஸோ என்ன நம்பர்ஸ் இருக்கு 30ல இருந்து 25 வந்திருக்கு, 70ல இருந்து 45 வந்திருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது 30 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 15 வருது, 70 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 35 வருது. இதோட ஒரு பிளஸ் 10 ஆட் பண்ணுங்க, இங்க 25, இங்க பிளஸ் 10 ஆட் பண்ணீங்கன்னா 45. ஓகே, பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஸோ இதே சேம் பேட்டர்ன்ல பண்ணோம்னா என்ன வரும் 50 டிவைட் பை 2 என்ன வரும் 25. இதோட ஒரு 10 ஆட் பண்ணீங்கன்னா 35ங்கிறதா ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 8th ஒன். ஓகேவா? 8th ஒன் பாருங்க 76 இருக்கு, இங்க என்ன இருக்கு 55 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 82 26 இருக்கு, நெக்ஸ்ட் 65 இருக்கு, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்களா? ஓகே, 7 இன்டு 6 என்ன வரும் 42. பட் இங்க என்ன இருக்கு 55 இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுல வந்து ஒரு 8 13 அதிகமா இருக்கா, பிளஸ் 13 பண்ணாதான் உங்களுக்கு என்ன வருது 55ங்கிறது வருது. 82 ஸ்பிளிட் பண்ணுங்க, டிஜிட்ஸ் 8 இன்டு 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 16. அதோட உங்களுக்கு 26 வரணும்னா எவ்வளவு ஆட் பண்ணும் 10 ஆட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த 13ங்கிறது என்ன நம்பர் அப்படின்னு பாருங்க, 10ங்கிறது என்னன்னு பாருங்க. 13ங்கிறது இந்த 7 பிளஸ் 6, இந்த 76ல இருக்கக்கூடிய 7 பிளஸ் 6, 10ங்கிறது இந்த 82ல இருக்கக்கூடிய 8 பிளஸ் 2 தான் 10. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஸோ அப்போ ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 6 இன்ட்டு 5 30. இதோட என்ன ஆட் பண்ணும் 30வோட 6 பிளஸ் 5 எவ்வளோ 11 ஆட் பண்ணீங்கன்னா 41ங்கிறது தான் ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th ஒன். ஓகே, 9th ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்க 70 80 56 இருக்கு, இங்க 89 72 இருக்கு. பார்த்தோமே தெரியுதா 56 இருக்கு. அப்ப 78னா 7 இன்ட்டு 8 56, 89ல 8 இன்ட்டு 9 72, 95ல 9 இன்ட்டு 5
45. So answer வந்து third option. Okay. Next 10th one பார்க்கலாமா? Okay. 10th one பாருங்க 38 இருக்கு 22. இங்க 27 இருக்கு 18 இருக்கு வருது. அப்ப 75க்கு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 38 3 plus 8 பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது 11 into 2 22. அதே மாதிரி 27 2 plus 7 எழுதுங்க 2 plus 7 9 into 2 18. Next 7 plus 5 எவ்வளவு வரும் 12 into 2 24. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்பர் அனாலிசிஸ் ரிலேட்டடான 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்து நம்பர் அனாலிசிஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கியூப் தெரியணும். அண்ட் தென் டேபிள்ஸ் வந்து 20 டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் டஃப்பான சம்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக நம்மளால அந்த என்ன பேட்டர்ன் லாஜிக்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதாது. இப்போ வந்து 162 இருக்குன்னா 14 into 12 இது இப்படி ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு நம்பர் இருக்குன்னா அது எப்படிலாம் அது ஸ்பிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.